அனைவருக்கும் இனிய வணக்கங்களை சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி. நம்ம இன்றைக்கி ஒரு மகானை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி அவருடைய ஜெயந்தி. அதாவது எண்ணற்ற ஞானிகள் மகான்கள் பிறந்த நாடு நம்முடைய பாரத நாடு. தத்துவ ரீதியான அறிஞர்கள், சீர்திருத்தவாதிகளுக்கு இந்த நாட்டில் பஞ்சமே கிடையாது. ஞானம், பக்தி, தொண்டு, தத்துவம், சீர்திருத்தம் ஆகிய அதை கூட அதில் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு செய்தியாக முன்வைத்து விட்டு போனவர்கள் அரிதினும் அரிதான மகான்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு அரிதினும் அரிதான மகான்களில் முன்னிலையில் இருப்பவர் நம்முடைய ராமானுஜர், ஸ்ரீ ராமானுஜர். அதாவது அவர்கிட்ட என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுவோம், அவரை பற்றி பேசுவோம். பிறப்பால் தீர்மானிக்கப்பட்ட ஜாதி வேற்றுமைகளை மறுத்து பக்தியையும் ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் அவர் முன்னிறுத்தினார். தத்துவ உலகிலும் சரி, இறைவனினுடைய சன்னதியிலும் சரி, பிறப்பு சார்ந்த ஜாதி வேற்றுமைகளுக்கு இடமில்லை அப்படின்னு சொன்னவர் நம்முடைய ராமானுஜர். அதை அவர் நடைமுறைப்படுத்தினார். பெண்களுக்கு கூட இந்த ஆன்மீக பணிகளில் அவங்களெல்லாம் ஈடுபடுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடுத்தினார். கிபி 1017 ராமானுஜர் பிறந்தார். 120 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதாவது இந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் இன்று நேற்று வந்ததில்லை. ஏகப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே அது அந்த பல நூற்றாண்டு கால போராட்டம், அந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கன்னியாக நம்முடைய ராமானுஜர் இருந்திருக்கார் என்பது தான் அவருடைய பெருமை. அவருடைய சரித்திரத்தில் 2 முக்கியமான விஷயங்கள், அதாவது ஜாதி எதிர்ப்புக்கு அவர் எப்படி இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள். அதாவது ஒன்று, ஜாதி உணர்வுடைய தன்னுடைய மனைவி, அவருடைய மனைவி தஞ்சம்மாள் ரொம்ப இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப உணர்வுடையவர்கள். அதாவது ஜாதி உணர்வுடைய தன்னுடைய மனைவியை அவர் விலக்கி துறவு பூண்டுட்டார். அந்த அம்மாவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துறவு பூண்டார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தமக்கென்று உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை அனைவருக்குமாக, இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்குமாக அவர் கோயில் கோபுரத்தில் ஏறி நின்று முழங்கினார். பார்த்தீங்களா, இது 2 அவர் இன்னும் பேச வைக்கும், நாளையும் பேச வைக்கும், இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவரை ராமானுஜரை பேச வைக்கும். அந்த 2 நிகழ்ச்சியை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ராமானுஜருக்கு இந்த ஆன்மீக பயிற்சியெலாம் கொடுத்தது திருக்கச்சி நம்பி மேலே அவருக்கு ரொம்ப பக்தி, ரொம்ப பிரியம். அதனால் அவரை வீட்டுக்கு சாப்பிட வாங்க, நம்ம வீட்டில் நான் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதை அவங்க ராமானுஜருடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க. ராமானுஜருடைய மனைவி கிட்ட சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறாரு ராமானுஜர், நம்பி வேறல்ல, நாரணன் வேறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது சாப்பாடுன்னா அடிசல், அதை செஞ்சு வைன்னு சொல்கிறாரு. இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுது. ரெடி ஆகிட்ட உடனே தெற்கு வீதி வழியாக, காஞ்சிபுரம் தான், தெற்கு வீதி வழியாக அவரை போய் நம்பியை போய் கூப்பிட போகிறார். நம்பி என்ன பண்ணுறார், இவன் ஏன் நமக்கு இது மாதிரி திடீர்னு சாப்பிடுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஏதாவது இருக்கும். இவருக்கு ராமானுஜருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பி சாப்பிட்ட மீதி சாப்பாட்டில் அவருடைய எச்ச பருக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஞானம் பெறலாம், புண்ணியம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருந்த பக்தியினுடைய மேலோக்கம் காரணமாக அவர் நினைக்கிறார். இது நம்பிக்கை தெரிஞ்சு போகுது. இவன் ரொம்ப துஷ்ட பக்தன், ரொம்ப முரட்டுத்தனமான பக்தன், இவன் இது மாதிரி செஞ்சாலும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் தெற்கு வீதி வழியாக போகிறாரு. நம்பி வடக்கு வீதி வழியாக வீட்டுக்கு அம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்னை சாப்பிட கூப்பிட்டாரு, நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று அந்த ராமானுஜருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தில் ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்க. அதனால் ராமானுஜர் அந்தனர், வந்த நம்பி வைசியர் ஆச்சா. அவங்க அவரை உள்ளேயே விடாமல் இந்த ரேழின்னு சொல்லுவாங்க, அங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிடுறாங்க.
அதாவது நம்பியினுடைய எச்சலை கூட சாப்பிட்றதுக்கு ராமானுஜர் தயாராக இருந்தார். அப்பேற்பட்டவருக்கு இதை மாதிரி ஒரு மனைவி. அப்போ அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ராமானுஜர் வந்துடுறாரு. ராமானுஜர் வந்துட்ட உடனே நீங்கள் அனுப்பினீங்களே அவர் வந்து சாப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் அவர் சாப்பிட்டு போயிட்டார் இல்லையா, அதனால தான் இந்த இடத்தெல்லாம் அலம்பி தொடச்சி நானும் போய் தலையில் தண்ணி ஊற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது வந்து ராமானுஜருக்கு அவரையே அவமானப்படுத்தின மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டார். எப்பேற்பட்ட மகான் இந்த திருக்கட்சி நம்பி, அவர் பாதம் பட்ட இடம் வந்து இந்த புனித இடம். நான் வந்து அவருடைய எச்சல் பருக்கே நான் சாப்பிட்லான்னு நினச்சேன். இதை மாதிரி வந்து இந்த பண்ணிட்டாள் இந்த பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு, அது இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஜாதி உணர்வு இந்த நாட்டு மக்களை விட்டு என்னைக்கு போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் வந்து ரொம்ப 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 வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறம் வந்து அவர் ஒரு வார்த்தை கேட்டார். அடியவர் அனைவரும் ஓரினம் அன்றோ, அடியவர் அனைவரும் ஓரினம் அன்றோ. அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? எல்லா பக்தர்களும் ஒரே ஜாதி தான். சரி, நம்ம வந்து அவருடைய எச்சலை சாப்பிட ஆசைப்பட்டோம், அது முடியல. சரி, இவளுக்கு எப்படியாவது வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து உண்டான பாடத்தை நம்ம கற்பிக்கணும் அப்படின்றது மட்டும் அவருக்கு இதுவாய்ப்பு மனசில் வந்து தோன்றிடுது. காலங்காலமாக வந்து திருக்கட்சி நம்பிக்கிட்டு தான் அவர் இருந்தார். அப்புறம் திருக்கட்சி நம்பியே வந்து அவரை கூப்பிட்டு, உன்னுடைய ஞான வேட்கைக்கு நீ மகாபூரணரை குருவாக ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது திருக்கட்சி நம்பி சொன்ன உடனே அவரால் மறுக்க முடியல. பூரணர் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அவரை காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு வந்து இது மாதிரி எனக்கு அவரை வந்து குருவாக வச்சுக்கிறார். மகாபூரணர் அவங்க பொதுவாக வந்து ஒரே குடுத்தனத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்டு குடுத்தனம். அந்த மாதிரி இருக்கும்போது மகாபூரணருடைய மனைவியினுடைய கிணத்தடியில் மனைவியினுடைய சேலை வந்து ராமானுஜருடைய மனைவி மேலே பட்டுடுது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆச்சாரத்தோட கிணத்துலேருந்து தண்ணியை மொண்டு தலையில் ஊற்றிட்டு பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கும் மகாபூர்ணருடைய மனைவிக்கும் ராமானுஜருடைய மனைவிக்கும் பெரிய சண்டையாகி போகுது. இதை பார்க்குறார் மகாபூர்ணர். நம்ம இங்கே இருந்தால் தானே சிக்கல். அதாவது ராமானுஜர் வந்து மிகப்பெரிய ஒரு பக்தன். அவனுக்கு வந்து இதை மாதிரிலாம் நினைக்க மாட்டார். நம்ம இங்கேருந்துமானா இவங்க குடும்பத்துக்குள்ளார வந்து சிக்கல் வந்துடும், நம்ம கிளம்பி திரும்ப வந்து இதுக்கே போயிடுவோம், ஸ்ரீரங்கத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்ரீரங்கத்துக்கே கிளம்பி போகிறாரு. வந்து ராமானுஜர் வந்து கேட்குறார், எங்கே அவங்க 2 பேரும், என்னுடைய குருவும் குருவோட பத்தினி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து தான் சொல்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய சேலை வந்து என் மேலே பட்டுடுச்சு, அதனால தான் மொண்டு தண்ணி மொண்டு நான் வந்து என் தலை மேலே ஊற்றி கிணத்துல இருக்க தண்ணியே முடிஞ்சு போகிற மாதிரி நான் ஊற்றின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமானுஜருடைய மனைவி தஞ்சம்மாள் அவங்க சொல்கிறாங்க. சரி, இதே மாதிரி நான் வந்து தினமும் தலை குளிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து தலைவலி வந்துடும். பொதுவாக எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ரொம்ப 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 மனசு ரொம்ப வருத்தப்பட்டுறார். சரி, இப்படி இருக்காளே, இப்படி வந்து ஒரு ஆச்சாரம் பாராட்டுறாளே, இவளை வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் இவ கூட வாழ முடியாது. அதாவது அவர் சொல்கிறாரு, பெண்ணே, நான் எவ்வளவு சொல்லியும் உன் மனம் பக்குவப்படவில்லை. மனிதர்களில் ஏற்றத்தாழ்வினை எதிர்த்து போராடுபவன் நான். நீ என் கருத்தை ஏற்கவில்லை. அப்படின்னா உன்னை நான் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றோடு உனக்கும் எனக்கும் ஒட்டுறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் துறவரம் போயிடுறார். இது ஒரு விஷயம். 2வது, திருக்கோஷ்டியர் நம்பி இருக்கார் இல்லைங்களா, திருக்கோஷ்டியர் நம்பி வந்து மந்திரோபதேசம் பண்ணுறார். மந்திரோபதேசத்துக்கு வந்து ராமானுஜர் அவர்கிட்ட மந்திரோபதேசம் பெறணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அப்போ வந்து திருக்கோஷ்டியருக்கு 17 முறை போனாராம். 17 முறை போயும் அவர் உபதேசிக்கலை. 18வது முறை போகும்போது அந்த நம்பியோட மனம் வந்து கொஞ்சம் இளகி அவர் வந்து சொன்னாராம், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு மந்திரத்தை ராமானுஜருடைய காதில் சொன்னாராம். அதாவது மந்திர உபதேசம் பெற்றார் பார்த்தீங்கன்னா ராமானுஜர், அவர் வந்து பலவிதமான சிந்தனைகள் ஓடித்தவருக்கு. இவர் என்ன பண்ணார், இந்த மந்திரம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்,
அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓம் நமோ நாராயணான்ற திருமந்திரத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நான் உபதேசிக்க போகிறேன். இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு போவார்கள். ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேலே ஏறி உறக்க கத்துறார். கூட்டம் சேர்ந்து போச்சு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு இவர் கத்துறார். இருக்கவங்க பூரா பேரும் சேர்ந்து கத்துறாங்க. அதாவது இந்த இந்த செயல் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கைக்கு காதில் போகுது. அவர் கூட்டம் என்ன பாவம் பண்ணிட்ட, நீ மகா பாவம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது அப்படி சொல்லும்போது ராமானுஜர் ஒரு மாதிரி அவரை பார்க்குறார். என்ன நம்முடைய குருநாதர் இது மாதிரி சொல்கிறார், உனக்கு நரகமல்லவா கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அப்போ ராமானுஜர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்னும் ராமானுஜரை நம்மளை நினைக்க வைக்குது. அதாவது அதனால் என்ன சுவாமி, நான் ஒருவன் நரகம் போனாலும் நாராயண மந்திரத்தை சொன்ன அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கல்லவா போவார்கள். தாழ்ந்த குலத்தோர் என்று சொல்லப்படுவோர் சொர்க்கம் புக வேண்டி நான் நரகம் புகவும் சித்தமாக உள்ளேன். தாழ்ந்த குணத்தை சார்ந்தவர்கள் சொர்க்கம் புக வேண்டி நான் நரகம் செல்லவும் தயாராக உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் அவருடைய குருவான திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்! இந்த விஷயம் இன்றைக்கும் பேசப்படுது, நாளைக்கும் பேசப்படும், இன்னும் 2000 5000 ஆண்டுகள் கழித்தும் பேசப்படும். அதாவது ராமானுஜர் அவதரித்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் தீண்டாமையெல்லாம் ஒழிஞ்சிடல. நிறைய ஊரில் இரட்டை கோவலை முறையெல்லாம் இன்னும் இருக்குது. பல மாவட்டத்தில் தேநீரில் தேநீர் கடையில் இது மாதிரி இரட்டை கோவலை முறை இருக்குது. அதே போல் இப்போ கூட கலப்பு திருமணம் பண்ணிவிட்டு ஜாதி தொடர்பான கௌரவ கொலைகள் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, கொலைகள் இருக்குது. தேர்தலில் கூட இப்போ நடந்துகிட்ருக்க தேர்தல், அந்த தேர்தலில் கூட எந்த ஜாதிக்காரன் அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கானோ அந்த ஜாதிக்காரனை வேட்பாளராக நிறுத்தப்படுறார். அதாவது மக்களுடைய மனசுலேருந்து ஜாதி இன்னும் முழுமையாக நீங்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளம் தான் இதெல்லாமே. இந்த நிலையெல்லாம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் 1000 ஆண்டுகள் கண்ட ராமானுஜரை பற்றி ராமானுஜருடைய கனவும் நினைவாகும். அவரை பற்றிய நமக்கு பெருமைப்படுறதுக்கு அருகதையும் உண்டு. ராமானுஜரை பற்றி பேசியிருக்கோம். ராமானுஜர் அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆஜானு பாகுவான 6 அடி உயரமாக ராமானுஜர், தோற்ற பொலிவு கொண்டவரான் ராமானுஜர். தலைவருக்குரிய அனைத்து அருங்குணங்களும் நிரம்ப பெற்றவர். ஆளவந்தார் அவரை முதல்ல காஞ்சியில் ஒரு கோவிலில் தூரத்தில் பார்க்குறார். பார்க்கும்போது வைணவத்தின் எதிர்காலம் இவர் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்தோடு சொன்னார். ஆளவந்தார் விரும்பியதெல்லாம் ராமானுஜர் பூர்த்தி பண்ணாராம். வைணவம் ஒரு வாழும் சமயமாக, ஒரு பிரபல இயக்கமாக ராமானுஜர் காலத்தில் தான் மாறித்து. வாழ்க ராமானுஜர் புகழ்! ராமானுஜர் திருவடிகளே சரணம்! எதிராஜர் திருவடிகளே சரணம்! ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். நீங்கள் இந்த எறும்பு கூட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல நல்ல விஷயங்களை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்களை, இதை போல் குருமார்களுடைய விஷயங்களை நான் சொல்கிற மாதிரி தினமும் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா.